தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க, பொதுவாகவே மகர ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அதிகமான உழைப்பு. அந்த உழைப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் அதிகமான உழைப்பு ஒருத்தர்கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கக்கிட்ட திறமையான ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும், நுண்ணறிவு கிடைக்கும். அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா அந்த நுண்ணறிவில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அனுபவம் தான் கொடுக்கும், நிறையா அதோடைய அனுபவ பாடம் தான் கொடுக்கும். அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் பயங்கரமான ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, வேலையை சரியாக செய்கிறவங்கக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தப்பான தகவல்களை இந்த கேதுவானவர் கொடுத்தாலும் இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது இருக்கிற மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட் பர்சனாலிட்டி. அவங்க எதையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, ஆனால் சைலண்ட்டாக கண்ட்ரோலில் வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கும். இவங்க ஒரு பாதி அவங்களோட கல்யாண வாழ்க்கை வரைக்கும் ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய நன்மையை எட்டுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி தான், கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும் கிராஃப். அதே மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் யோகம் கெட்டு போயிடும். சில பேருக்கு அப்படி நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர், ஆனால் மேக்சிமம் திருமணத்துக்கு பிறகே மகர ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கும். இதில் சில பேர் சொல்லுவாங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, மக நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு இப்போ கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க மகர ராசிக்காரங்க. தயவுசெய்து இப்போ வரன நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஜோதிடர் அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே துல்லியமாக கணித்து தரப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் பொருத்தம்ங்கிறது 10 பொருத்தம்லாம் திருமணம் பொருத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமணம் பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் இல்லை. நீங்கள் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, உங்களோட கிரக நிலைகள் என்ன, அவங்களோட கிரக நிலைகள் என்ன, அது ஒத்து வருமா, சுக்கிரன் செவ்வாய் அவங்களோட இதில் காம்பினேஷனில் மிக்ஸ் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். பார்த்து இதெல்லாம் டேலி ஆகுதா, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படிங்கிறது நுண்ணியமாக அவங்க பார்க்கணும். வேலாக்கா 10 பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அப்படி இப்போ யாரை வேணாலும் 10 பொருத்தம் வரும். 1,00,000 ஜாதகம் எடுத்தேன்னா 90,000 ஜாதகம், 99,000 ஜாதகம் கூட 10 பொருத்தம் வரும். அதெல்லாம் வச்சுலாம் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. 200 கொடுத்து 10 பொருத்தம் பார்த்துட்டு அது சாஃப்ட்வேரே இன்றைக்கி பண்ணிடுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே பார்த்துடலாம் 10 பொருத்தம். அது பொருத்தம் கிடையாது. தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களோட தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு திருமணம் எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுமா, 2 பேரும் அடிச்சுப்பீங்களா, இல்லை கரெக்டாக இருப்பீங்களா, காலத்துக்கும் இந்த திருமண பந்தங்கிறது காலத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கா, 2 பேர்த்தையும் பார்த்தா தான் தெரியும். அதை விடுத்து நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி 10 பொருத்தம் இருந்தால் போதும்னு நினச்சா அப்புறம் ஏன் டைவர்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்களை பார்க்கணும். அது பொறுத்தே திருமணம் நடைபெறும். அதே மாதிரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க. உழைப்புக்கு ஏற்ற வெற்றிகள் இப்போது கிடைக்கப்பெறும். நெட்வொர்க்கிங், பிஸ்னஸ், ப்ரோக்ராமிங், மார்க்கெட்டிங், மீடியா துறையில் இருக்கிறவங்க,
அப்புறம் இன்ஜினியரிங் படித்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் ஃபிலிம் பண்ணுறவங்க, அதே மாதிரி 3D அனிமேஷன்ஸ்ன்ற அளவுக்கு கூட சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பிரபலங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஹீரோ ஹீரோயினாக சான்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கப்பெறும். நிறைய பேர் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமு இதிலெல்லாம் ஃபேமஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும். கேது கண்ணியில் இருக்கும்போது மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்புகளும் இதுவும் தரும். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண, யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்காதீங்க, அது வராது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. லைஃபு சூப்பராக போயிட்டுருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்படி சில விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவரான காலகட்டமாக ஆகும். இப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக, வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாகவும் வருமானத்தை பன்மடங்கு ஈட்டக்கூடியவர்களாகவும் இனிமேட்டு நீங்கள் வாழ போகிறீங்கன்றது தான் முக்கியமானது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க, இது ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் பொதுவாகவே 7 வருட காலங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தது ராகு திசை ஒரு 18 வருஷம் மட்டும். 6 + 18 24 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு எவ்வளோ தசா இருப்பு இருக்குதுன்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும் பார்த்தாலே பத்தாது. உங்களுடைய தசா புத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதோட கோச்சாரத்தை இணைத்து சொல்லும் போது தான் சரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த தசா புத்தியுடன் கோச்சார பலன்களும் சேர்த்து உங்களுக்கு நல்ல தகவல்களை, உண்மையான தகவல்களை, 100% துல்லியமான ஒரு கணிப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க இந்த ராகு திசை வரைக்கும் 24 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ராகு திசை அந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு ஒரு ஆகாத திசையாக ஆகிற திசைனா மகர ராசிக்கு இது ஒரு நல்ல திசை தான். சனியோடைய லக்னமாக இருப்பின் இன்னும் யோக திசை. ராகு ஒரு நட்பு கிரக திசை தான். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல ஒரு படிப்பை படிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய சில பேருக்கு பிராப்தம் இருக்குது. மருத்துவர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சில மெடிக்கல் ரிசர்ச்சில் நல்ல ஒரு ரிசர்ச் சென்டரில் நீங்கள் உங்களுடைய படிப்பை மேல்நிலைக்கு கொண்டு போவீங்க. நிறைய அவார்ட், ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வரும். சில பேர் கைராசியான டாக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சர்ஜரியாகவோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராகவோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு பிராப்தம் அமையும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. இது யோக திசையாக உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருந்தால் இந்த மொத்த பலன்களும் கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஒருவேளை அவயோக திசையாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவமானங்கள், வம்பு வழக்கு, கேஸ், பிரச்சனை, அடிதடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். துக்கம், பிரிவு, பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துவிடும். இது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே 100% உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ராகு திசைக்கு மட்டும் நிறைய கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் படி தான் பார்க்கணும். ராகு திசை பற்றி முழுவதுமான புரிதலை ராகுவோடைய தசையை பற்றின முழு விவரங்களை சாப்டர் 1, சாப்டர் 2 ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸில் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள். அதே மாதிரி லிங்க்கும் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். இதனால் உங்களுக்கு ராகு திசை பற்றின முழுவதுமான புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதாவது ராகு திசை பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் அசத்தலான வாழ்க்கை முன்னேற்றமும் சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கிறதுக்கு தான் உண்மையான விஷயம். அடுத்தது குரு திசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த திசா காலங்களில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது குவிக்க போகிறீங்க. குரு திசை என்னதான் மகர ராசிக்கு ஆவாத திசையாக இருந்தாலும்
முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தோய்வுகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் சுபகாரியங்கள் நடந்தே ஆகும். குரு நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். உச்ச குருவாகவோ ஆட்சி குருவாகவோ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த குரு திசை மிகப்பெரிய பிரபல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நல்ல வழியில் நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்போ பண்ண போகிறீங்க. நல்ல வரன் அமையும், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கும், உங்களுக்கு உத்தியோக பிராப்தம் கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு மேல்நிலை அடைவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய திசையாக குரு திசை கண்டிப்பாக உண்டு. இந்த குரு திசையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நியாயமான விஷயங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்க. ஷேர் மார்க்கெட்டிங், அந்த ஷேர் மார்க்கெட், சூதாட்டம் போன்ற துறைகளில் நீங்கள் காலடி எடுக்கிற வைக்காமல் இருந்தீங்கன்னா நன்மைக்கு அதிகப்படிக்கும். ஏன்னா 7.5 சனி முடியலை. குரு திசை ஒன்றும் பெரிய திசை, உங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய அந்த திசையும் கூட. அதனால பார்த்து, நல்லவர் கூட குரு, அதனால் நல்ல திசையில் இந்த மாதிரி சூதாட்டம் போன்ற விஷயங்களை ஈடுபடாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து சனி திசை 40 வயசுலேருந்து 59 வயசு. இந்த காலகட்டத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு காழ்ப்புணர்ச்சிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க இந்த சனி திசையில் ஆகாத திசை அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அநேக விஷயங்களை நீங்கள் அதிகமான ஒரு எச்சரிக்கையும் கவனமும் கொடுக்கக்கூடிய திசைகளாக இந்த திசை கண்டிப்பாக உண்டு. அனைத்து வகையிலுமே உங்களுக்கு பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் அது வெற்றிகளை கொடுக்கக்கூடாத திசையாக இப்போ பார்க்கப்படுகிறது. தோல்விகளை மட்டுமே சுமந்த அனுபவத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மகர ராசிக்கார். உடல்நிலையில் தொந்தரவு, நோயினால் பாதிப்பு, அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம். எதிரிகளால் பிரச்சனைகள், கான்ட்ரவர்சி ஆயிடுவீங்க, விமர்சனத்துக்குள்ளாவீங்க, கடன் யாருக்கா கொடுத்து மாட்டிப்பீங்க, ஜாமீனுக்கு போடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்தது புதன் திசை 59 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையில் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக போகக்கூடிய திசை. ஒரு 100%ல் 50% நல்லது நடக்கும். அந்த மாதிரி திசையில் உத்தியோகத்துலேயோ தொழிலையோ உங்கள் பையன் மகன் மகளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சனி திசையில் எவ்வளோதான் சனி திசையில் அவமானங்கள் கஷ்டங்கள் பட்டவங்கள்லாம் மகனால் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அனுபவத்தை கொடுத்து ஞானத்தை கொடு, இதுதான் உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அற்புதத்தை உங்களுக்கு புகுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நோய் எதிரி கடன் எல்லாம் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகி பழைய ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஆனால் பழைய ஒரு தெம்பு அப்படிங்கிறது இப்போ இருக்காது. இருந்தாலும் ஒரு ஞானத்தை அடங்கி அதன்படிவே ஒரு தெளிவையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் திசையில். அடுத்தது கேது திசை 76 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும். இந்த கேது திசையில் விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, கேது ஒரு ஞானகாரகன். தொழிலில் நஷ்டமாகக்கூடியன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கேதில் ஆரோக்கிய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அமையும். கேது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். ஆனாலும் ஆன்மீக பயணம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். இதை சார்ந்து உங்கள் மனதில் கடவுளை துதித்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர திசை 83 வயசுலேருந்து 103 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை காலங்களில் ரொம்ப ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா, நன்மை அதிக அளவில் நடக்கக்கூடிய திசை. இந்த திசையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தங்கள் அமையும். அனைவருக்கும் இந்த ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் உங்கள் பையன் மகன் மகளுக்கு நடக்கும். பெரிய ஒரு உயர்கொடி பறக்கக்கூடிய காலகட்டம். அது அனுபவிக்க முடியலனாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் அமையும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரங்க வழிபாடுகளாக
நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுவது இன்றியமையாதது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க சனி ஹோரையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது, வெண்ணெய் செந்தூரத்தை சேர்த்து வைத்து தானமாக கொடுப்பது நல்லது கொடுக்கும். அன்னதானத்தை இடலாம், அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.